ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரெசிபி தான். நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி. நான் வந்து அது செய்ய தொடங்கும்போது வீடியோ எடுக்கணும்னு யோசிக்காதபடியாக வடிவாக காட்ட முடியலை. இறச்சா பிறகு தான் யோசித்தேன். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஜிஞ்சர் கார்லிக் ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு ஜிஞ்சர் ஒரு 10 பல், இல்லை கார்லிக் ஒரு 10 பல், ஜிஞ்சர் ஒரு 2 விரல் அளவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கூட தான் எடுக்கணும். முக்கியமான விஷயம் லெமன் கிராஸ் எடுத்துருக்கிறேன். அந்த சேரன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில், அது எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை போட்டு நல்லா சிக்கனை மேரினேட் பண்ணணும். உப்பு பிறகு அளவில்லாட்டிக்கு போடலாம். அதோடு நான் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்து போட்டேன்னா, நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டு அரைச்சிங்கன்னா சில்லி பவுடரை ஸ்கிப் பண்ணலாம். அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 2-3 மணித்தியாலம் ஊற விட்டுட்டு நல்லா, அல்லது ஓவர் நைட்டே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற விட்டுட்டு பொரிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டான தொடக்கத்தில் வந்து லைட்டாக கொஞ்சம் அடுப்பை வந்து குறைவாக வச்சு பொரிக்கணும். இல்லைன்னா அந்த மசாலா கருகிட்டுதுன்னு சொல்லிச்சோன்னா டேஸ்ட் இருக்காது. லைட்டாக குறைச்சி வச்சு பொரிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கூட்டி வச்சு பொரிக்கலாம். இல்லை குறைச்சி வச்சு பொரிச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். ஸோ லைட்டாக ஒரு இந்தளவு மாதிரி ஒரு மாதிரி 3/4 பதம் வெந்ததுக்கு பிறகு லைட்டாக நீங்கள் கூட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி. ஸ்டார்டர்ஸுக்கு செம்மையாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் மசாலாவை விட அந்த லெமன் கிராஸ் போடுறது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக நான் என்ஜாய் பண்ணினோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, இவங்க அப்பாவும் பிள்ளையும் வந்து போய் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இப்படி எடுத்து எப்படி அடிக்கிறாள்னு சொல்லி ஓடி வந்து அது டிவியில் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்து அப்பாவோட சேர்ந்து ஒரே விளையாட்டு. இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸுக்கு எங்களுக்கு இருக்கிற இதுகளோட வந்து நிறைய நிறைய விஷயங்கள் மண்டேயில் ஓடுறபடியாக இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது 100% டைம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் வேறு வேலை செய்கிறோம். அப்படி இல்லாமல் இவங்களோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. முக்கியமாக அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போகிற வீடுகள், எல்லாமே நாங்களே செய்ய வேண்டிய இடங்களில் வந்து இவங்கள தான் நாங்கள் சில நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமன்றது தான் முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணணும். நாங்கள் வந்து காசு அது இதுன்னு சொல்லி இவங்களுக்காகத்தான் ஓடுறோம். நாங்கள் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு தேவைங்கிற டைம் தான். அதை வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது பேரண்ட்ஸுக்கு. எங்களுக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.